This video is sponsored by EduQuest. Start learning from home. Online courses from experienced experts. Please watch the description. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தமிழர் வேளாண்மை முறைப்படி நஞ்சை கட்டமைப்பு செஞ்சு வேளாண்மை செஞ்சுட்டு வரோம். முதல் 2 வருடங்கள் கம்பி வேலி இல்லாமல் இருந்தது. மரம் வளர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்டு கம்பி வேலி இல்லாமல் உயிர் வேலி வைக்கலான்ட்டு நான் கொஞ்சம் சப்பாத்திகள்லாம் வச்சு பார்த்தேன். அது மெல்ல தான் வளர்ந்தது. அதோட ஒரு 2 வருடம் நாங்கள் மரக்கன்றுகள் வச்சு பார்த்தோம். அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதோட வேலி போட்டு தான் வைக்கணும் அப்படின்ட்டு வேலி போட்டோம். வேலி எதுக்காக போட்டோம்னா 4 ஏக்கருக்கு ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணி வேலி போட்டோம். சுற்றி வேலி போட்டது வந்து மரக்கன்று வைக்கிறதுக்காக தான். மரக்கன்று பிறகு வச்சோம் 2021, 22 2 வருஷம். 3வது வருஷம் 2023 இறுதியில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஞானப்பிரகாஷ் ஐயாக்கிட்ட வந்துட்டு தென்னை, அவரோட நாட்டு தென்னை அதை வாங்கிட்டு வச்சோம். எப்படின்னா சின்ன ஒரு தேங்காய் தான் இருக்கும், இன்னும் மூக்கு மட்டும்தான் இருக்கும், இந்த காக்கா மூக்குன்னு சொல்கிற மாதிரியா. எங்களுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, என்ன எப்படி கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரியா. அது நல்லா வரும்ன்ட்டு சொன்னாங்க. இன்னும் ஒரு அரை மனசாக தான் வச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அது இன்னொன்று தாமதம் ஆகிட்டு அந்த வருஷம் 2023 டிசம்பரில் தான் நம்ம வச்சோம். மழை காலம் முடிஞ்சு வயலில் தண்ணி கிடந்துச்சு, வெட்டிட்டு வச்சோம். அது கொஞ்ச நாள்லேயே நல்லா குறுத்து விட்டு கொஞ்சம் வேகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ எங்களுக்கு எல்லாம் பொழைச்சிட்டுனோடனே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது. வராதோன்னு நினச்சிட்டு என்னடா தேங்காய் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம தென்னங்கண்டுனா ஒரு அடி 2 அடி 3 அடி அந்த சைஸில் தான் நம்ம பார்த்துருப்போம் தென்னங்கண்டு. வெறும் தேங்காய் மட்டும் சாக்கில் கட்டி அனுப்பிச்சது மாதிரி இருந்தது. அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ வச்சோம், வந்துச்சு தென்னை. இப்போ 45 தென்னை என்னமோ வச்சோம். 2 தென்னை மூக்கு டேமேஜ் ஆகிருந்துச்சு பார்சலில் வந்ததில். அந்த தவிர 43 தென்னை ஞானப்பிரகாஷ் ஐயாவோடது வச்சுருந்தோம். அப்புறம் 2 தென்னை நண்பர் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அதை வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பரில் வச்சோங்களா. ஜனவரி 2024 ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் லேசாக கொஞ்சம் மண் அணைக்க, கொஞ்சம் தண்ணி ஊற்ற, வயலில் கிடந்த தண்ணியை ஊற்றன்னு பண்ணிகிட்ருந்தோம். அந்த வருஷம் நெல்லுக்கு எடுத்து பச்சை பயிறு உளுந்து போட்டிருந்தோம். அதனால் கொஞ்சம் தாவுகளில் தண்ணி கிடந்துச்சு, அதை ஊற்றிக்கிட்டு இது வந்துட்டு அந்த ஜனவரி பிப்ரவரி முடிச்சிட்டோம். மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த பனிக்காலம் முடிஞ்சு மிக கடுமையான கோடை ஆரம்பிச்சிச்சு. மார்ச்சில் ஒரு 2-3 வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கண்டுகள் எல்லாம் அப்படியே காஞ்சி போகிற சூழலாச்சு. அப்போ தான் ஞானப்பிரகாஷ் ஐயா வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இதுக்கு வந்து மண் நல்லா அணைக்கணும் அப்படின்ட்டு. எப்படி மண் அணைக்கணுங்கிறத வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதை மாதிரி ஆள் வச்சு மண் அணைச்சோம். அப்புறம் தண்ணி கொடுத்தோம். அந்த மார்ச் மாதம் ஒரு டிராக்டர் வர சொல்லி எல்லா கண்டுக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுத்தோம். ஒரு 10 கண்டு கொஞ்சம் ஒரு 5-6 கண்டு இறந்துருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில். அந்த ஒரு மாதம் அடித்த குறைவான நாட்களில் மிக கொடூரமான வெயில் அப்போ இறந்துருந்தது. அந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கண்டு இறந்துட்டு, நாங்கள் அது கூட ஒரு மாதம் ஃபுல்லாக மழை இல்லை, கண்டு காய ஆரம்பிக்குது அப்படின்னா நாங்கள் வந்து தண்ணி கொடுப்போம் ஒரு டிராக்டர் வர சொல்லி. அந்த 2024 மட்டும் ஒரு 4 தடவை தண்ணி கொடுத்துருந்தோம். 4 டிராக்டர். அது அந்த மார்ச் மாதம் ஒரு தடவை, அப்புறம் ஏப்ரல் ஒரு தடவை, மே மாதம் வந்துட்டு தண்ணி கொடுக்கல, மழை பெஞ்சிச்சு அந்த மாதம். அப்புறம் ஜூன் 1, அப்புறம் ஜூலையோ ஆகஸ்ட்டோ ஒன்று கொடுத்தோம். 4 தண்ணி கொடுத்து அந்த 43 + 2 45 தென்னங்கண்டில் ஒரு 33 கண்டோ என்னமோ இருந்துச்சு. ஒரு 10 கண்டு இறந்துட்டு. இங்கே வந்து தண்ணி கிடையாது. மானாவாரி புஞ்சை. இதுலேயும் ஞானப்பிரகாஷ் ஐயா வந்து தண்ணியே இல்லாமல் வளர்க்கலான்னு சொல்ல எங்களுக்கு ஒரு முதல்ல நம்பிக்கையே கிடையாது. அதனால தான் வருஷம் 2வது வருஷம்லாம் வைக்கல. நம்பிக்கை இருந்தால் வருஷமே கம்பி வேலி போட்டு கொண்டாந்து வச்சுருந்துருப்போம். நம்பிக்கை இல்லைன்றது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அப்புறம் அடுத்த வருஷமும் வச்சோம். இப்போ 2024 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 கண்டு இறந்து போச்சுங்களா. மிச்ச இடத்துலையும் இந்த இங்கிட்டும் கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்ட்டு மிச்ச இடங்கள்லாம் வைக்கலான்ட்டு ஒரு 20 கண்டு என்னமோ வாங்கினோம். அதில் 2 கண்டு காணாமல் போயிட்டு 18 கண்டு கிட்ட வச்சோம். 18 கண்டு கிட்ட வச்சு அதில் வந்து எங்களுக்கு நாங்கள் மண் அணைச்சோம்.
இந்த மாதிரி இவ்வளோ மண் அணைக்கலை, ஒரு ஃபனல் வடிவத்தில் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மண் அணைக்கலை. ஒரு நிமிஷம். நான் வந்துட்டு கொஞ்சம் அரை வட்டமாக மண் அணைச்சிருந்தேன். எப்படின்னா இந்த கொஞ்சம் இந்த மாதிரின்னு வச்சுக்கங்களேன், இந்த மாதிரி கொஞ்சம் அரை வட்டமாக அணைச்சிருந்தேன். அது வந்து இந்த கண்டுக்கும் இதுக்கும் இப்படி அணவாக இருக்காது, கொஞ்சம் வெளிவட்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போது பெரிய வித்தியாசம் தெரில எங்களுக்கு போன வருஷம். அப்புறம் இந்த வருஷம் ஞானப்பிரகாசையா வந்து நின்று மண் அணைச்சி கொடுத்தாங்க, எப்படி மண் அணைக்கிறது அப்படின்ட்டு. மண் அணைச்ச பிறகு இந்த கண்டோட வளர்ச்சி பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இது 2025 இந்த இந்த தென்னங்கண்டு வந்துட்டு 2023 டிசம்பரில் வச்சது. 1.5 வருஷம் ஆயிருக்கு. 1.5 வருஷம் ஆயிருக்கு. 2024 மட்டும் தண்ணி கொடுத்தோம். 2025 தண்ணியே கொடுக்கல கோடையில். மழைக்காலம் வந்துச்சு, அப்படியே ஆச்சு. மழை காலத்துலலாம் குறுத்து விட்டுட்டு கொஞ்சம் இருந்தது. ஆனால் இப்போ இந்த 2025 கோடையில் வந்துட்டு ஞானப்பிரகாசையா வந்து நின்று மண் அணைச்சாங்க. அப்போ தான் எனக்கு வித்தியாசம் புரிஞ்சுது, நான் எப்படி மண் அணைச்சேன், அவர் எப்படி மண் அணைக்கிறாரு அப்படின்ட்டு. நான் வந்து இந்த மாதிரி கண்டு இருக்குன்னா இப்படி இப்படி வெளிவட்டமாக போடுறது. அது கண்டை வந்து அவ்வளோ லேசாக தான் டச் பண்ணியிருக்கும். அந்த உள்கூடு வந்துட்டு அவ்வளோவா டச் பண்ணியிருக்காது. கண்டு இருக்கும், கண்டுக்கு. ஆனால் ஐயா வந்து என்னன்னா நல்லா அப்படியே அணைச்சி, அந்த ஒரு வரப்பு இருக்குன்னா அந்த வரப்பவே அப்படியே கட் பண்ணி இப்படி வளைச்சி வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி போட்டாங்க, ஒட்டி போட்டாங்க. அந்த கண்டு இருக்குன்னா ஒரு கண்டு இருக்குன்னா கண்டுக்கு கீழே ஃபுல்லாக மண். நான் இந்த மேலே ஏறி காமிக்கிறேன். வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் அவ்வளோ நல்லா வருது கண்டு பூரா. சின்னோண்டு குருத்தாக இருந்ததெல்லாம் பெரிய குருத்து விட்டு வருது, தண்ணி ஊற்றாமையே. அப்போ